வணக்கம். முனைவர் கி. ராம் கணேஷ். இன்னைக்கு நாம ஜிடி நாயுடு அவர்களை பற்றிய சிவசங்கரி அவர்கள் எழுதிய அப்பா அப்படிங்கிற நாவலில் 7வது அத்தியாயத்தை சுருக்கமாக நாம் இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த நாவல் முழுமையுமே பல அத்தியாயங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. இது எல்லாமே ஜிடி நாயுனுடைய வரலாறு தான். அது அவருடைய மகன் கோபால் சொல்லக்கூடிய அந்த அமைப்பில் தான் எழுதியிருக்காங்க சிவசங்கரி அவர்கள். இப்போ அவரே சொல்கிறாரு பாருங்க. அதாவது ஜிடி நாயுடு அவர்கள் ஒரு பணமோ பொருளோ ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காக கேட்டு வாங்கினதுக்கப்புறம் அதை வாங்கிய நோக்கத்திலிருந்து மாறுபட்டு வேறு எதுக்காகவும் அப்பா செலவு செய்ய மாட்டார், அனுமதிக்க மாட்டார். இது அவருடைய நேர்மையா, கண்டிப்பாக, பிடிவாதமா, இல்லை எல்லாத்தினுடைய கலவையா அப்படின்னு தெரியலை அப்படின்னு குறிப்பிட்றாரு. அதன் மூலமாக சில சம்பவங்களை அவர் விளக்கி சொல்கிறார். அதாவது கோபால் அவர்கள் ஒரு 17 வயசாக இருக்கிறப்போ அமெரிக்காவுக்கு போகிறாரு. அங்கே நியூ ஜெர்சி அப்படிங்கிற இடத்துல ஆர்சிஏ அப்படிங்கிற ஒரு எலக்ட்ரானிக் பயிற்சி ஸ்தாபனத்தை போய் பார்க்குற ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அப்போது இவருக்கு அந்த கோபாலுக்கு அங்கே படிக்கணும்னு ஆசை. ஒரு 3 வருஷம் அங்கே இருந்து படிக்கணும். அதுக்கு பள்ளி சான்றிதழ்கள் தேவை. அது மட்டும் இல்லாமல் அங்கே அவ்வளோ சீக்கிரம் இடம் கிடைக்காது. அப்பா கிட்ட கேட்குறார், இங்கே எனக்கு படிக்கணும்னு ஆசைங்கும் போது ஜிடி நாயுடு அவர்கள் வேண்டான்னு தெரிவிக்கிறார். ஆனால் இவர் அப்பா வெளியில் கிளம்பி போனோடனே இவரே அந்த அந்த இடத்துக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய அந்த டைரக்டர்களை கஷ்டப்பட்டு சந்தித்து அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் இருந்து, நான் இந்தியாவை சேர்ந்தவன், நேற்று உங்கள் பள்ளிக்கூடத்தை நான் பார்த்தேன், என்னுடைய சான்றிதழ்கள் எதுவும் இங்கே இல்லை, ஆனால் என்னால் இந்த ரேடியோ போன்ற சாதனங்களை எல்லாம் உருவாக்க முடியும், இந்த மாதிரிலாம் சொல்லி ஒரு வழியாக அவங்ககிட்ட நன்மதிப்பை பெற்று அவங்க அந்த அந்த நிறுவனத்தில் சேர்த்திக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அப்பா கிட்ட சொன்னப்போ அப்பா சந்தோஷப்படுவார்னு பார்த்தா அப்பா வேண்டாம், 2 நாளில் நம்ம ஊருக்கு போகிறோம்னு சொன்னது ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது டாக்டர் ராமசாமி அவர்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு ஜிடி நாயுடைய மகன் அந்த கோபால்கிட்ட சொல்கிறாரு, உங்கள் அம்மா வேண்டான்னு சொல்லிட்டாங்க, அதனால தான் உங்கள் அப்பா அதை சேர்த்தலை. நீ அந்த அந்த நிறுவனத்தில் நீ படிக்கிறதுக்கு கேட்டு வந்தப்போ அப்பா தொடர்பு கொண்டார். அப்பா அம்மா கிட்ட ஒரு வாக்கு கொடுத்துட்டு வந்திருந்தாங்க, என்னென்னா கூட்டிகிட்டு போன பையனை கட்டாயமாக கொண்டு விட்டுறேன் அதனால தான் அப்பா உன்னை கூட்டிகிட்டு போகிறாரு அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. அதற்கப்புறம் இன்னொரு செய்தி என்ன அப்படின்னா, வேறொரு இடத்துல பொருள் வாங்கிறதுக்காக போகிறாங்க, வேறொரு நாட்டுக்கு அனுப்புகிறாங்க. அப்போது கோபால் அவர்கள் அங்கே போகிறார். அப்பா கொடுத்த காசை வச்சு சில பொருள்களை வாங்கி அங்கேயே விற்பனை பண்ணி ஒரு பெரிய ஒரு லாபத்தை சம்பாரிச்சிட்டு வர்றார். அப்போ இதன் மூலமாக அப்பா கிட்ட நல்ல பேர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ அப்பா அதை ஒரு பெருசாகவே எடுத்துக்கலை. அப்பா சொல்கிறாரு, நீ ஒரு குறைவான விலையில் வாங்கி நிறைய பொருள்களை செஞ்சு நீ விற்றுட்டு வந்திருக்கிற, ஒருவேளை அது விற்காமல் போயிருந்தால் அது நட்டம் தானே. அப்புறம் நாம் எந்த நோக்கத்துக்காக போனோமோ அந்த நோக்கத்திலிருந்து நாம் இம்மி அளவு கூட பின்வாங்கக்கூடாது. அப்படி பின்வாங்கினோம்னா நாம் தோல்வி அடைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படியெல்லாம் சொன்னார். அப்படி தான் சொல்கிறார். ஒரு ஸ்பீக்கர் பற்றி சொல்லும்போது அந்த ஸ்பீக்கருடைய விலை எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படிங்கிறப்ப இவரே அந்த ஸ்பீக்கரை வாங்கி வெளிநாட்டிலே விற்றுட்டு வந்தார் அப்படிங்கிற மாதிரியான சில செய்திகளெல்லாம் இதில் குறிப்பிட்டிருக்காங்க. அதற்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவருக்கான தொழில் இங்கே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கோயம்புத்தூரில் நிறைய தொழில்கள் இருக்குது. அப்போ அந்த தொழில்களை எல்லாம் கவனிக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு தான் இருக்குன்னா கோபால் அவர்களுக்கு தான் இருக்குது. இவங்களை நம்பி நிறைய நிறுவனங்கள் இருக்குது. அப்போ வெளிநாட்டிலேயே தங்கி இருக்கிறப்போ அங்கேயே வாழ வேண்டிய ஒரு சூழல் வர்றப்போ மீண்டும் தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கான வாய்ப்பே இல்லாமல் போயிடும் அப்படிங்கிற ஒரு செய்தி. அது மட்டும் இல்லாமல் அப்போ கோபால் அவர்களுக்கு திருமணமும் ஆகியிருந்தா சொல்கிறாங்க. அப்போ திருமணம் ஆகியிருக்கக்கூடிய சூழலில் இங்கே தமிழ்நாட்டில் மனைவி விட்டுட்டு அவர் போய் வெளிநாட்டில் இந்த வேலைன்னு அணையும் போது அந்த குடும்பம் செறிந்து போவதற்கு வாய்ப்புகள் அதிகம். அப்போ இது மாதிரியான சில காரணங்களும் கோபால் அவர்களை வெளிநாட்டில் தங்க விடாமல் ஜிடி நாயுடு அவர்கள் பண்ணியதற்கு காரணமாக கோபால் அவர்களே இதில் குறிப்பிட்டிருக்காங்க. அதற்கப்புறம் இவர் சில நேரங்களில் சில பொருள்களெல்லாம் வாங்கிட்டு வந்ததையெல்லாம் என்ன பண்ணியிருக்காருன்னா, விலை குறைச்சி வாங்கிட்டு வந்ததையெல்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தன்னுடைய உறவினர்களுக்கு பரிசாக அனுப்பிவிட்டார் அப்படிங்கிறது கொஞ்சம் வருத்தப்பட்டு சொல்கிறார். நான் கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்தது இங்கே அதிக விலைக்கு விற்கலான்னு வந்ததையெல்லாம் அப்பா இலவசமாக எல்லாத்துக்கும் எடுத்து கொடுத்துட்டாரு. அதுக்கு அப்பா சொன்னது காரணம் என்னென்னா, உன்னை நான் ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக பணம் கொடுத்து நம்பி அனுப்பியதை பொய்க்கக்கூடிய வகையில் நீயா மற்றதை செஞ்சுட்டு வந்திருக்கிறது தவறு. நீ வியாபாரம் செய்ய விரும்பினீன்னா அதை தீர்மானிச்சுக்கிட்டு அதற்கேற்ப நீ தயாராக போயிருக்கணும். தயாரிப்பாளனாக போயிட்டு சந்தர்ப்ப சூழ்நிலையால் வியாபாரம் செஞ்சுருக்கிற, இது சூதாட்டத்துக்கு ஒப்பானது.
உன்னோட பணத்தை போட்டு அமெரிக்கன் ட்ரேடிங் கம்பெனியில் அத்தனை ஸ்பீக்கர்களை நீ வாங்கியதுக்கப்புறம் ஒருவேளை அந்த சின்ன கடைக்காரங்க வேண்டாம்னு சொல்லியிருந்தா, அதே மாதிரி சென்னை கடைக்காரர்களும் இந்த இஸ்திரி பெட்டி இது எல்லாம் வேண்டான்னு சொல்லியிருந்தா என்ன ஆயிருக்கும்? வியாபாரம் அப்படிங்கிறது விளையாட்டு காரியம் அல்ல. நீ அதற்கு தயாராக போயிருந்தா நானும் பாராட்டியிருப்பேன். ஆனால் குருட்டாம்போக்கில் அடித்த லாபம் அப்படின்னு வர்றது என்னை பொறுத்தளவு சூதாட்டத்துக்கு சமம். ஒரு காரியத்துக்காக போயிட்டு இன்னொன்றில் கவனத்தை செலுத்துறதுல எனக்கு உடன்பாடு இல்லை அப்படிங்கிறத அப்பா சொன்னதை சொல்கிறார். அதற்கப்புறம் இவருக்கு மறுபடியும் ஒரு ஆசை. அதாவது என்ன சொல்கிறார் அப்படின்னா, இவருக்கு வந்து ஒரு ஹோட்டல் நடத்தணும், ஒரு 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 5 ஸ்டார் ஹோட்டல் கட்டணும்னு இந்த கோபால் அவர்களுக்கு ஆசை. அப்போது சென்னையில் ஒரு இடம் இருக்குது. அப்போது அப்பா கிட்ட சொல்லி அந்த இடத்துல ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் கட்டலாம் அப்படின்ட்டு. ஆனால் அதுக்கு அப்பா சொல்கிறாரு, லைசன்ஸ் வாங்குறது கஷ்டம், கட்டடம் கட்டுறது கஷ்டம், அப்புறம் அப்புறம் பின்னாடி அதை நடத்துறதெல்லாம் கஷ்டம்லாம் சொல்கிறாரு. அப்புறம் முயற்சித்து பார்க்குறேன், பிறகு உங்களுடைய இஷ்டம், இல்லாட்டா வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி கோபால் சொல்கிறார். ஆனால் அப்பா அமைதியாக இருந்துட்டார். அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட நாளில் பார்த்தீங்கன்னா அதை தினத்தந்தி அலுவலகம் இப்போ இருக்கு இல்லையா, அதனுடைய நிறுவனர் அந்த ஆதித்தனாருக்கு வித்துட்டதா சொல்கிறாங்க. இல்லைன்னா ஒரு வேளை அங்கே அந்த 5 நட்சத்திர ஹோட்டல் வந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அப்பா வந்து கொஞ்சம் பிடிவாதக்காரராகத்தான் இருந்திருக்கிறார் அப்படிங்கிறதையும் அவர் குறிப்பிட்டார். அப்போது என்னுடைய விருப்பத்தை அவர் அந்த இடத்துல நிறைவேற்றவில்லை அப்படிங்கிற அந்த ஒரு ஆதங்கத்தையும் இந்த இடத்துல வெளிப்படுத்துகிறார். அப்போது இதுக்கெல்லாம் என்ன காரணம் சொல்கிறாங்க அப்படின்னா, உனக்கு திருமணம் ஆயிருச்சு, உனக்கு நினைவு இருக்குதா, நீ கோவைக்கு வந்து எத்தனை நாட்கள் ஆகின தெரியுமா, கொஞ்சம் கூட அந்த புதுப்பெண்ணை பற்றிய நினைவு கூட, அதாவது மனைவி பற்றிய நினைவே இல்லாமல் ஹோட்டலுக்காக நீ அலைவது புரியுதா, இங்கே ஹோட்டல் கட்ட நடத்த வேணா நீ தங்கிட்டா கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய அந்த தொழிற்சாலைகளை கவனிக்க போகிறது யார், இது குறித்து யார்கிட்டையாவது முக்கியமாக அப்பா கிட்ட நீ வந்து ஏதாவது கலந்து ஆலோசனை செய்தாயா, அப்போ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் அந்த டாக்டர் அப்பப்போ கொஞ்சம் கேட்குறப்போ இவர் கொஞ்சம் அதையெல்லாம் கொஞ்சம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஒரு மனப்பான்மையில் தான் இருக்கிறார். அதே நேரத்தில் சில நேரங்களில் அவங்க சொல்லக்கூடிய எந்த சமாதானத்தையும் ஏற்காமல் இந்த கோபால் அவர்கள் தனிமையில் வருத்தப்பட்டிருக்கிறார். அதுக்கப்புறம் 3-4 வாரம் போனதுக்கப்புறம் அமர யோசனை செஞ்சப்போ டாக்டர் கேட்ட கேள்விகளில் ஒன்றுக்கு கூட பதில் சொல்ல முடியலை. அப்போது எதை குறித்து முழுமையாக என்னை தயார் செஞ்சுக்காமல் ஒரு காரியத்தில் இறங்குறத தப்பு அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆசை இருக்கலாம், ஆனாலும் அது விரலுக்கு தக்க வீக்கமாக இருக்கிறதான நியாயம் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டுட்டு போகிறாங்க. அப்போது ஆரம்பத்தில் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அநியாயமாக நல்ல திட்டத்தையெல்லாம் அப்பா பாதியில் தடுத்து விட்டாரே அப்படிங்கிற கோபத்தை ஒரு 4 வாரங்கள் பெருமளவுக்கு குறைக்கவே செஞ்சாலும், அப்படி அப்பா வந்து கொஞ்சம் வெடுக்குன்னு சொல்லிடுறாரு. அப்புறம் கொஞ்சம் கூட சொல்லாமையே அந்த ஹோட்டலுக்காக இவர் வச்சுருந்த இடத்த, அதாவது அப்பா வாங்கி போட்ட இடத்துல இவர் ஹோட்டல் கட்டலாம் நினச்சிருக்கார். அதை கையெழுத்து போட்டு விற்றது கொஞ்சம் வருத்தம். கொஞ்சம் நிதானமாக தவறுகளை எல்லாம் சுட்டி காட்டியிருக்கலாம். ஆனால் அப்படியெல்லாம் அப்பா நிதானமாக பொறுமையாலாம் விலக்கி சொல்ல மாட்டார் அப்படிங்கிற கருத்தை இந்த இடத்துல கோபால் அவர்கள், அதாவது ஜிடி நாயுடு அவருடைய மகன் வந்து குறிப்பிட்றாரு. அதுக்கப்புறம் சொல்கிறார், காலம் மாறிவிட்ட நிலையில் இன்னைக்கு இளைஞன் ஒருவன் அப்படி ஒரு காரியத்தை செய்ய விரும்பினா அவனை பெற்றவர் ஒரு நண்பன் மாதிரி அணுகி அவன் மனதை மாற்றுவது நல்லதே ஒழிய அன்று அப்பா நடந்து கொண்ட மாதிரி நிச்சயமாக நடந்துக்கிட்டால் பலன் ஆரோக்கியமாக இருக்காது அப்படின்னு சொல்லி இவரே குறிப்பிட்டார். அதாவது அப்பா செஞ்சதை நான் ஏற்றுக்கிட்டேன், ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அப்படி பண்ணுனா பிள்ளைகள் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், பிள்ளைகளுடைய மனதை மாற்றிட்டு தான் அதை செய்யணும். அப்போ அப்பா செய்தது இது கொஞ்சம் மனசுக்கு கொஞ்சம் சரியாக படலை அப்படிங்கிறதையும் அவர் குறிப்பிட்றார். அது மட்டும் இல்லாமல் ஒரு தந்தையின் நோக்கம் வந்து மகனுடைய நன்மைக்காகத்தான் இருக்கும். அது வந்து ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து அதை அவ்வளவு எளிதாக புரிந்து கொள்ள மாட்டார்கள் அப்படிங்கிறதையும் கோபால் அவர்கள் பதிவிட்டுட்டு போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அப்பாவும் பல காரியங்களை என்னுடைய நன்மையை கருதித்தான் செய்திருக்கிறார் அப்படிங்கிறத ஓரளவுக்கு அன்னைக்கு இன்றைக்கும் என்னால் நன்றாக புரிஞ்சு கொள்ள முடிஞ்சிருச்சு. இருந்தாலும் சில நண்பர்கள் அப்பப்போ வந்து உன்னுடைய தந்தை அப்படி உன்னை நடத்தையில் உனக்கு வருத்தம் இல்லையா அப்படிங்கிறப்போ என்னால் அப்படி ஒன்றும் இல்லை என்கிற பதிலை எந்த குறையும் இல்லாமல் என்னால் கூற முடியுது. மீண்டும் சொல்கிறேன், அந்த காலம் வேற, இன்றைய காலம் வேற, ரெண்டையும் போட்டு குழப்பிக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறது சொல்கிறாரு. அப்புறம் எதையுமே கொஞ்சம் தெளிவாக ஒரு முறைக்கு பல முறை ஆலோசனை செய்வது தான் நமக்கு வந்து துன்பம் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறதே சொல்கிறார். ஆக இதில் பார்த்திங்கன்னா என்ன குறிப்பிட்றாருன்னா கோபால் அவர்கள், அப்பாவுக்கு வந்து ஒரு வேலையை அல்லது ஒரு செயலை நம்ம எதற்காக செய்கிறோம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோட அதைத்தான் செய்யணும், அதை விட்டுட்டு வேற செஞ்சால் பிடிக்காது அப்படிங்கிற ஒரு கருத்தையும் இங்கே கோபால் அவர்கள் முன்வைத்திருக்கிறார்.
மிக்க நன்றி. மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குன்னா நீங்கள் திருப்பி கேளுங்க. நூல் வாங்கி வாசிங்க.